தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திறவையானது இன்றைய நாளிலே புனித வெரோனிகா ஜூலியானா என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் 17ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமாக தன் வாழ்நாள் முழுமையாய் ஜபத்திலும் தவத்திலும் புண்ணியத்திலும் வாழ்ந்தவள்தான் புனித வெரோனிகா ஜூலியானா. சிறு வயதிலேயே ஆண்டவருடைய உடனிருப்பை பிரசன்னத்தை இவள் கண்டிருக்கின்றாள். 3 வயதிலேயே இவள் பீடம் எழுப்பி அன்னை மரியாதையுடைய சுருவத்தை வைத்து ஜெபித்திருக்கின்றாள். அந்த அளவுக்கு சிறு வயதிலேயே தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய இந்த இறை ஆட்சியை குறித்தும் கடவுளுடைய இந்த மாண்பை குறித்தும் இவள் பறைசாற்றியிருக்கின்றாள் புனித வெரோனிகா ஜூலியானா. இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு ஒசாயா இறைவாக்கினர் வழியாக நமக்கு இன்றைக்கு அருமையாக கூறுகின்றார். நீ குழந்தையாக இருந்த பொழுது அவரை அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் என்று ஒரு தாயை போல இஸ்ராயல் ஆண்டவர், அந்த யாவே கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களை வழி நடத்தியிருக்கின்றார். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப அத்தை ஒரு அன்புக்கு கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே அந்த பேரன்பினால் நம் ஒவ்வொருவருமே அவர் ஆட்கொண்டு இருக்கின்றார். அதைத்தான் இறைவாக்கினர் இன்றைக்கு அந்த இஸ்ராயல் மக்களிடத்திலே இது ஆண்டவர் உங்களை கைப்பிடித்து உங்களுடைய வாழ்க்கையில வழிநடத்தி வந்தவர், உங்களோடு பயணித்தவர், உங்களுடைய இன்ப துன்பங்களிலே உங்களோடு இருந்தவர், உங்களுடைய பாவ வாழ்க்கையை வெறுத்து நீங்கள் நலமாக வாழ வேண்டும், கடவுளுக்குரிய அந்த மீட்புக்கு நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று பல இறைவாக்கினர்களை உங்களிடத்தில் அனுப்பினார். அத்தகைய கடவுளுக்கு நீங்கள் செவி சாயுங்கள், கடவுள் உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர், தூயவர் என்ற ஒரு அருமையான ஒரு செய்தியை ஓசாயா இறைவாக்கினர் என்று குறிப்பிடுகின்றார். நற்செய்தியிலே நான் பார்க்கிற பொழுது எப்படி ஒரு பணியாளர், இயேசுடைய சீடர் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் தங்களுடைய பணி வாழ்வுக்கு எதை கொண்டு செல்ல வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நடைமுறையாக நம்ம அன்றாட வாழ்க்கையிலே இயேசுடைய சீடத்துவ வாழ்விலே நாம் எப்படி பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு சான்று பகர்கின்றார். ஆக செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் அமைதி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, இறையாட்சி வந்து விட்டது என்பதை அறிவிங்கள் என்று சொல்லுகின்றார். அமைதி கூறுங்கள் என்றார். செல்லுகின்ற அந்த வீடுகளுக்கு அமைதி கூறுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக நீங்கள் செல்லுகின்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது உங்களுடைய காலில் இருக்க அந்த தூசியை தட்டி விடுங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அந்த அளவுக்கு யார் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய சமாதானத்தை தாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த அளவுக்கு சீடத்துவ வாழ்வு என்பது ஒரு கடினமான வாழ்வு. இன்றைக்கு சீடத்துவ வாழ்வு என்பது இயேசுவுக்கு சான்று வரக்கூடிய வாழ்வு, சாட்சி வரக்கூடிய வாழ்வு. ஆண்டவர் இன்றைக்கு அருமையாக இந்த நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். நாம் எந்த அளவுக்கு கடவுளைய பறைசாற்ற வேண்டும், நற்செய்தியாக நாம் மாற வேண்டும், நற்செய்தியாக மாறி நாம் எத்தகைய புதுமைகளை, நோய் நொடிகளை குணமாக்குங்கள் என்ற ஒரு அதிகாரத்தை எல்லா சிலருக்கும் கொடுக்கின்றார். இறைவார்த்தை அறிவியுங்கள், போதியுங்கள், நலமாக்குங்கள், அனைத்து மக்களை உற்சாகப்படுத்துங்கள், மீட்புக்காக அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு சீடத்துவ வாழ்வு என்பது ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றும் மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் குறிப்பிடுவார். ஆக அத்தை ஒரு பணி வாழ்வுக்கு, சாட்சியமான வாழ்வுக்கு, கடினமான வாழ்வுக்கு நம்மையே நாம் தயார்படுத்த வேண்டும். இந்த முதல் நூற்றாண்டில் இந்த நற்செய்தி எழுதப்பட்டாலும் இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே எப்படி ஒரு பணியாளர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே அவருடைய அன்பால், அவருடைய இரக்கத்தால், அவருடைய கருணையால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே குறிப்பிடுகின்றார். அப்போ இயேசுவிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக, குழந்தை இயேசுவை ஒரு மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக, குழந்தை இயேசு நீ என்னை மகிமைப்படுத்த செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த அன்பு வார்த்தை கிடங்க குழந்தை இயேசுவை இன்றைக்கு நாடி ஜபிக்கிற அநேக மக்கள் இந்த வியாழக்கிழமையிலே, அந்த காலை பொழுதிலே ஏதோ குழந்தை இயேசுவை தேடுகிறவர்கள் நிச்சயம் இயேசுடன் வந்தால் எனக்கு மீட்பு, இயேசுவை நான் சந்தித்தால் எனக்கு வாழ்வு, இயேசுவை சந்தித்தால் எனக்கு நிம்மதி என்று அநேக பேர் இன்றைக்கு ஆலயங்களை தேடி செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர். அது இந்த ஜூலை மாதத்திலே, அது இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருமே அவர் நற்செய்திக்கு சான்று பகர, நற்செய்திக்கின்படி நாம் நடக்க, போதிக்க, கடைபிடிக்க
வல்லமையை ஆண்டவர் ஒவ்வொருக்கும் கொடுக்கும்படி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். சிறுத்துவ வாழ்வு என்பது எப்படிப்பட்டது என்பதை இன்றைக்கு வெளிப்படுத்துகிற அப்பா ராஜாவே நன்றி அப்பா. நாங்கள் நம்முடைய லட்சியத்தை அறிவிக்க செல்லுகின்ற இடங்களெல்லாம் அமைதியை கொடுக்க, பல பிரச்சனைகள், மனக்கவலைகள், பாரங்கள், பல்வேறு பிரச்சனைகள், உபாதைகள், துன்பங்கள், நெருக்கடிகள், நோய்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு இறை பணியாளராக செல்லுகின்ற அந்த இடங்களிலே, மக்களுக்கு வீடுகளிலே இன்றைக்கு உழந்து போயிருக்கிற பிள்ளைகள், வழி தவறி போயிருக்கிற பிள்ளைகள், இதை வழிபாதைகளில் மாறி செல்லக்கூடிய பிள்ளைகளை ஆற்றுப்படுத்த, அவர்களுக்கு தேவையான இந்த அருள் உதவியை நிறைவாய் கொடுக்க, நல்ல பணியாளர்களை, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொன்னது போல இன்றைக்கு நிறைய பணியாளர்களை நீ திருவைக்கு கொடுக்கும்படியாகவும், இறைவார்த்தை அறிவிப்பதற்கும், இறைவார்த்தைக்கு சான்று வரக்கூடிய பிள்ளைகளாக, இன்னும் இந்த அழைத்தலிலே நிலைத்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க தேவையான அருட்கொடைகளை இந்த நாளில் கொடுக்கும்படியாகவும் யூடியூப் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தை அந்த வியாழக்கிழமை குழந்தை இயேசுவே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், குழந்தை இயேசுவே எங்களை குணப்படுத்தும், சுகப்படுத்தும் என்று கேட்கிற அநேக நோயாளிகளை நலப்படுத்தும்படியாகவும் உம்முடைய இறையருள், உம்முடைய இறை இறக்கம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.